சொல்றேன்ல, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு ஏற்றவாறு. அப்போ நம்முடைய ஆத்மா என்னங்கிறது நாம அந்த ஆத்மாவை பட்டை தீட்டணும். புரியுங்களா? ஆத்மா எடுத்தோடனே எல்லா ஆத்மாவும் என்ன இருக்கும், லோயஸ்ட் லெவலில் தான் இருக்கும். அப்போ பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் நம்ம ஆத்மாவுக்கு இவ்வளோதான் முடியும்னு நினச்சிக்கூடாது. இந்த ஆத்மாவை நீ ஷைனிங் எவ்வளோ போட்ட. இப்போ நீங்கள் அதே மாதிரி போனீங்க, ஒரு கடைக்கு போனீங்க, முதல்ல உங்களை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க, உங்களை பார்த்துட்டு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண சொன்னாங்க. போனவொடனே நினச்சிங்க இந்த கடைக்கு நான் இதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி 25 வருஷமாக கூட்டி பெருக்கி மட்டுமே சுத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா அல்ல உங்களை என்ன பண்ணுவோம், ஓகே உன் ஆத்மாவுக்கு இவ்வளோ தான்ப்பா கெப்பாசிட்டி, நீ அந்த மாதிரின்ட்டு. அங்கேருந்து நீங்கள் கடை முதலாளி ஆனீங்களா இல்லையா? அவ ஜம்ப் அடிச்சியா இல்லையா? அடிச்சு இல்லை. அப்போ ஏன்டா இங்கே அடிக்கல, இங்கேயா மறுபடியும் அலிபேத்தே தான். அங்கே போனீங்கன்னா அவனை எங்கேயோ போயிட்டான். அதான் இஸ்லாம் சொல்லுவார், ஏபிசிடியும் உனக்கு தெரியாம தானே இருந்துச்சு. இங்கிலீஷ் அவனை கற்றுக்கிட்ட எங்கே கற்றுக்கிட்ட, அமெரிக்காவில் போய் ப்ரொஃபஸர் ஆகிறவளுக்கு கற்றுட்ட. ஆனால் அல்லாவுடைய வேதம் என்ன ஆயிடுச்சு, உனக்கு படிக்க தெரியாது. சாஃப்ட்வேர் எவ்வளோ கஷ்டமான லாங்குவேஜ்.